சோனியுடைய புத்தம் புதிய α6400 கேமரா. இதை வச்சு 2 வெட்டிங் பண்ணியாச்சு, ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் பண்ணியாச்சு, ஒரு இன்டோர் டான்ஸ் ஷூட் பண்ணியாச்சு, 2 அவுட்டோர் டான்ஸ் ஷூட் பண்ணியாச்சு, ஒரு இன்டோர் வீடியோ ஷூட் பண்ணியாச்சு, 2 யூடியூப் வீடியோவும் பண்ணியாச்சு. இன்னும் ரிவ்யூ தான் பண்ணல, அதை இன்னைக்கு பண்ணிடுவோம். வெல்கம் பேக் டு V2K ஃபோட்டோகிராஃபி. ஃபேஸ்புக்கில் V2K ஃபோட்டோகிராஃபி பேஜ் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக ஏதாவது வீடியோ பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இம்மீடியட்டாக தெரிய வரும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேமரா டைட்டில் பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும். சோனி α6400 புதுசாக சோனிலேருந்து வந்திருக்கிற மிரர்லெஸ் கேமரா. எனிவே, இந்த வீடியோ பற்றி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருந்துருப்பீங்க. ஸ்பெக்குக்கெல்லாம் நிறைய படிச்சிருந்துருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு ஃப்ளோக்காக ஸ்பெக்லேருந்தே ஆரம்பிச்சிருவோம். ஸோ 24 மெகா பிக்சல் இருக்கிற APS-C கிராப் பாடி கேமரா தான் இது சோனி α6300க்கும் 6500க்கும் நடுவில் அழகாக உட்கார்ற ஒரு கேமரா. என்னதான் 6300 6500க்கும் நடுவில் இருக்கிற மாதிரி நம்பரில் சொன்னாலும் 6500 மிஞ்சர் அளவுக்கு நிறைய விஷயங்கள் இந்த கேமராவில் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் மொத்தம் 425 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அத்தனையுமே வந்து கான்ட்ராஸ்ட்டும் எடுத்துக்கும், ஃபேஸ் டிடெக்ஷனும் பண்ணும். ஸோ 425 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அத்தனையும் சேர்த்து 84% உங்களுடைய ஃப்ரேமை கவர் பண்ணுற அளவுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் நிரம்பி இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸும் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் இருக்கிறதுலே வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமராக்கு தான் இப்போதைக்கு அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பார்த்தா 0.02 செகண்ட்ஸ். ஆமாம், சோனியுடைய 6500 அதாவது இதுக்கு ஒரு படி மேலே இருக்கிற கேமரா அது வந்து 0.05 செகண்ட்ஸு, இது 0.02 செகண்ட்ஸு. 0.03 செகண்ட்ஸ் உங்களுக்கு மிச்சம். நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதே மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸில் அனிமல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் இதில் இல்லை. அது வந்து நம்ம ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அது எனேபிள் ஆகும். ஃபர்ம்வேரும் சீக்கிரமாக வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்ததும் அனிமல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸும் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, உங்களுடைய செல்ல பிராணிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் அதனுடைய கண்ணை ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். எங்கேயோ போயிட்டுருக்கு சோனி. அடுத்தது இந்த கேமராலேயும் வெதர் சீலிங் இருக்குது. 6500 இருக்கிற மாதிரியே தான். ரொம்ப ஓவர் வெதர் சீலிங் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் பேசிக்கு சின்ன சின்ன மழை சாரல் அதெல்லாம் வந்து தாங்குற அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். இது டஸ்ட்டும் உள்ளே போகாத அளவுக்கு வெதர் சீலிங் கண்டிப்பாக இருக்கும் நம்பலாம். பட்டன் லேஅவுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 6300 6500 எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். 6500ல் 3 கஸ்டமைசபிள் பட்டன்ஸ் இருந்தது. ஆனால் இதில் வந்து 2 கஸ்டம் பட்டன்ஸ் தான் இருக்குது. அது இன்னொரு பட்டன் கம்மியாக இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜா இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருவோம். இந்த கிரிப்பு வந்து கொஞ்சம் இதில் சின்னது. அந்த 2 கேமராலையும் கொஞ்சம் பெருசு, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ரொம்ப மோசம் இல்லை. ஆனால் அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் கொஞ்சம் சின்னது தான். இதுலேயும் 14 பிட் ரா ஃபைல்ஸ் எடுக்கலாம். ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட ஸ்பெக் அவ்வளோதான். வீடியோகிராஃபி சைடு வந்தோம் அப்படின்னாக்கா 4K 30 FPS வரைக்கும் எடுக்கலாம், 24 FPSலையும் எடுக்கலாம். 30 FPSல எடுக்கும்போது 1.1:1 அப்படிங்கிற கிராப்பில் கொஞ்சம் கிராப் ஆகும். ஒரு 5 மில்லிமீட்டர் வந்து கொஞ்சம் லென்ஸ் அவங்க ஜூம் பண்ண மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 24 FPS வந்து செம்ம ஷார்ப்பாக இருக்கும் வீடியோ. ஏன்னா 6K சென்சர், இது 6K சென்சர் அப்படியே ஃபுல்லாக ரீட் பண்ணி அதை சுருக்கி 4Kல கொடுக்குறாங்க. ஸோ அதனாலேயே இன்னும் ஷார்ப்னஸ்லேருந்து இன்னும் டீட்டெயிலேருந்து எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து 6K இமேஜை இவ்வளோ சின்ன ப்ராசஸர் வந்து ரீட் பண்ணுறதுனாலே, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறதுனாலே ரோலிங் ஷட்டரும் இந்த கேமராலையும் 6500 எப்படி இருக்கோ அதே அளவுக்கு ரோலிங் ஷட்டர் இதுலேயும் இருக்குது. மோசமாக தான் இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்தது ஃபுல் HD எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 24 FPSலேருந்து 120 FPS வரைக்கும் எடுக்கலாம். 120 FPSல வந்து ஆட்டோ ஃபோக்கஸும் வேலை செய்யும். ஆனால் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ஃபேஸ் டிடெக்ட் மாதிரிலாம் வேலை செய்யாது. பட் ஏதோ ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த சென்டரில் மட்டும் ஏதாவது ஒன்று சென்டரில் இருக்கிற விஷயங்களை மட்டும் அது ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஸோ அது வேணாலும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஒரு ரன்னிங் சீக்வன்ஸாக எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல ஆட்டோ ஃபோக்கஸ் இருந்தால் உங்களுக்கு பெட்டர் தானே. ஸோ 120 FPSலையும் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. 120 FPS வந்து ரொம்பவே யூஸபுளாக தான் இருக்கும். இமேஜ் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே இருக்கும். இன்பில்ட் டைம் லேப்ஸ் இருக்குதுல்ல, இது வரைக்கும் எந்த சோனி கேமராலையும் இன்பில்ட் டைம் லேப்ஸ் இருந்ததில்லை. இப்போ தான் ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்ணி A7 A7R3லையும் டைம் லேப்ஸை எனேபிள் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த கேமராலையும் இருக்குது. அதுக்காக டைம் லேப்ஸ் அதுவே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி வீடியோவாக கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது.
எல்லாமே நீங்கள் ஒன்றா ரா ஃபைல் எடுத்துக்கலாம், இல்லை ஜேபிஎல் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்புறம் போஸ்ட்டில் நம்ம தான் பண்ணிக்கணும். இந்த கேமராவில் மைக்குக்கு மட்டும்தான் ஜாக் இருக்குது, ஹெட்ஃபோன்ஸுக்கு ஜாக் கிடையாது. ஓகே, அதே மாதிரி USB-Cயும் கிடையாது இந்த கேமராவில். இதெல்லாம் போக இன்னும் இல்லாத ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த கேமராவில் கிடையாது. அது 6500 இருக்குது, இதில் கிடையாது. ஓகே, எனக்கு புரியுது. 6500 இருக்கிற அந்த இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இதுலேயும் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 6500 பற்றி எல்லாரும் மறந்துடுவாங்க, யாரும் அந்த சைடு போகவே மாட்டாங்க. ஸோ இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இந்த கேமரா உங்கள் கேமரா கிடையாது. லென்ஸில் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிற மாதிரி லென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்டிக்கல் ஸ்டடி ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு சோனியில் போட்டிருப்பாங்க. அது இருக்கிற லென்ஸாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஸோ இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் அந்த லென்ஸை வச்சு காம்பன்சேட் பண்ணிக்கலாம். இந்த கேமரா எனக்கு ஏன் ரொம்ப பெரிய ஸ்டெப் அப் கேம் அப்படின்னாக்கா, ரொம்ப முக்கியமாக இதுதான். எவ்வளோ பெரிய ஒரு வரம் தெரியுங்களா அது. இன்ஃபேக்ட் இது வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. என்ன பிரச்சனைங்கிறது சொல்லிடுறேன். சில விஷயங்களுக்கு இது சூப்பராக இருக்கும், சில விஷயங்களுக்கு இது மொக்க தான். இது ஏங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த ஃப்ளிப் அப் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீனாக இருந்தது அப்படின்னாக்கா மானிட்டர் வேறு, கேமரா வேறு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியாக பார்த்துக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கலாம். என்னுடைய கேனன் 80Dயில் அந்த ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் இருக்குது, சூப்பராக இருக்கும். அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் வீடியோ பார்க்கும்போதே அதில் ஓகே ஃப்ரேமிங் கரெக்டாக இருக்கா, இன்னும் குனியணுமா நிமிரணுமா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கலாம். நான் இதுலேயும் பார்த்துக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா அதில் வந்து தனியாக மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால எனக்கு அதில் இருக்கிற எல்லா ரீடிங்ஸும் என்னால் படிக்க முடியும். இதில் வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ஐபீஸ் இருக்கு இல்லையா, இந்த ஐபீஸ் வந்து நீட்டாக இந்த சின்ன போர்ஷனை மறைச்சிரும். ஓகேவா, இது இப்படி மேலே திரும்பி இருக்கிறதுனால இந்த மறைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ஐஎஸ்ஓ, முக்கியமாக அந்த இடத்துல ஐஎஸ்ஓ தான் இருக்கும், அது என்ன ரீடிங்கில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது போக இந்த ஃப்ளிப் அப் ஸ்க்ரீனை போட்டிங்கன்னா எல்லாரும் சொல்கிறது தான் அது. இந்த இடத்துல நீங்கள் மைக்கை வைக்க முடியாது. ஸோ மைக் வைக்கணும் அப்படின்னாக்கா அது நீங்கள் தனியாக அதுக்கு ஒரு ப்ராக்கெட்டோ இல்லை ஒரு கேஜோ போட்டு தனியாக பண்ணணும். அதுக்கான ரிவ்யூவும் சீக்கிரமாக வந்துட்டு இருக்குது. அதுவும் நம்ம ரிவ்யூக்கு வந்திருக்கு ஒரு யூனிட். ஸோ அதை பற்றி நான் ரிவ்யூ சீக்கிரமாகவே பண்ணிவிடுவேன். நான் அநேகமாக அடுத்ததாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன் நான். இப்போது லென்ஸும் ஸ்க்ரீனும் ஒரே பிளேனில் இருக்கா, ஒரே ஆங்கிளில் இருக்கிறதுனால நான் வந்து இப்படி வச்சு எடுக்கிறேன் அப்படின்னாக்கா நான் ஈஸியாக எப்படி திருப்பினா எந்த பக்கம் திரும்பும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ எனக்கு அது ஈஸி, அது ஓரளவுக்கு ஈஸி. இதே வெளியில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இங்கே வச்சுட்டு நான் இங்கே பார்த்துக்கிட்டு இங்கே நான் திருப்புறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு இந்த கோஆர்டினேஷன் இருக்காது. இதுக்கும் அதுக்கும் அந்த பேரலாக்ஸ் பிரச்சனை இருக்கும். அதனால் இதில் அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ ஓகே, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, அட்வான்டேஜும் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அட்வான்டேஜ் 1-2 பாயிண்ட் தான் இருக்குது. எனிவே பரவாயில்ல, எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ என்னோடய ஃப்ரேமை நான் எப்படி இருக்கேன், என்ன பண்ணணும், என்ன எதுங்கிறத நான் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக ரெக்கார்டிங் நின்றுச்சா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாதுங்க. ஸோ இப்போ Sony A7 தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா இல்லையா எனக்கு ஒன்றுமே தெரில. எனக்கு அட்லீஸ்ட் முன்னாடி ஏதாவது கொஞ்சம் அந்த ஒரு ரெட் கலரில் ஏதாவது மின்னிக்கிட்டு இருந்தாலும் கூட நான் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது, இல்லை நின்று போச்சு அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அதுவும் கூட கிடையாது. ஸோ நான் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட. Sony A7 என்ன கலர்ஸ் இருக்கோ அதே கலர் ப்ரொஃபைல் தான் இதுலேயும் இருக்குது. ஐ மீன் அதே கலர் சயின்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த கேமராவை ஒரு கேமராவாக வச்சுருந்தேன் அப்படின்னா, பேக்கப் கேமராவாக வச்சுருந்தேன் அப்படின்னாக்கா அதுக்கும் இதுக்கும் நான் ஃபுட்டேஜ் மேட்ச் பண்ணுறது எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரியான செட்டிங்ஸ் வச்சுருந்தேன் அப்படின்னாக்கா எனக்கு ஃபுட்டேஜஸ் ஐடென்டிக்கலாக இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஜாலியாக யூஸ் பண்ணலான்னு ப்ராப்ளமே கிடையாது. டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ அது ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு. ஸோ இது வந்து நிஜமாகவே ஒரு நல்ல கேமராவாக இருக்கும். அடுத்தது லோ லைட் பர்ஃபார்மன்ஸு ஆஹா ஓஹோ நல்லா இல்லை, ஆனால் கொடுத்த காசுக்கு நிஜமாகவே நல்ல ஒர்த்துங்க. ஒரு ரிசப்ஷன் எடுத்திருந்தோம் நாங்கள், லோ லைட்டு தான் அது. ஏன்னா லைட்டு மாறிக்கிட்டே இருந்தது, ரொம்ப சின்ன லைட்ஸ் தான் வச்சுருந்தவங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் எதிரும் பார்த்தாங்க. அவங்க ரொம்ப லைட்டை வச்சு அந்த ஆம்பியன்ஸை கெடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் எதிர்பார்த்தாங்க. ஸோ ரொம்ப லோ லைட் தான் அது. அதில் கிட்டத்தட்ட 1600, கிட்டத்தட்ட சில ஷார்ட்ஸ் வந்து 3200 கூட போச்சு. ஐஎஸ்ஓ யூஸபிளாக இருக்குது. 3200 வந்து கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப சின்ன பிட்ஸ் அண்ட் பீசஸ்லாம் அங்கங்கே எடுத்து போட்டாக்கா ஓகேன்னு தோணுது. ஆனால் ரொம்ப நேரம் ஓட்டினா தெரிஞ்சிடும் அது. ஆனால் 1600 நிஜமாகவே யூஸபிளாக தான் இருக்குது. ஒரு கிராப் பாடிக்கு 1600 வந்து நிஜமாகவே நல்ல ஒரு ஐஎஸ்ஓ ரேஞ்ச் தான் அது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் 3200 தாண்ட மாட்டேன் நான் ஐஎஸ்ஓ, அது மாத்திரம் உறுதி. பட் 1600 கூட வேலையை முடிக்க முடியும் அப்படின்னாக்கா சூப்பர். இன்னொரு மேஜர் அப்கிரேடு, இன்னொரு மேஜர் ஸ்டெப் அப் சோனி கேமில் அப்படின்னா இந்த கேமராவில் ரெக்கார்டிங் லிமிட்டே கிடையாது.
ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மெமரி கார்டில் இடம் தீர்ற வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணணும், இல்லை பேட்டரியில் சார்ஜ் தீர்ற வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஓவர் ஹீட் ஆகி ரெக்கார்டு ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். ஓவர் ஹீட்டிங் கூட 6500 இல்லை 6300 மாதிரியோ ரொம்ப சீக்கிரமாக ஓவர் ஹீட் ஆகாது. 4Kல ரொம்ப டைம் எடுக்குதாமா அது ஓவர் ஹீட் பண்ணுறதுக்கு. இது நான் இது வரைக்கும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இன்னும் பண்ணலை. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இப்போ தான் வந்திருக்குது இந்த கேமரா, அதுக்குள்ளே போட்டு அது சூடாகிறதெல்லாம் மனசு கேட்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது. பட் as a reviewer அதையும் நான் பண்ணி ஆகணும், கண்டிப்பாக சீக்கிரமாக பண்ணுறேன் நான். அது ஒரு குவிக்கி வீடியோவை கூட நான் போடுறேன் நான். ஓகே, ஸோ கண்டிப்பாக 4K ஓவர் ஹீட்டிங் டெஸ்ட் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போது இந்த ஊர்லேயும் அட்லாண்டாலையும் சூடு பிரிச்சு மேயுது. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான டைம்னு நினைக்கிறேன் ஓவர் ஹீட்டிங் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ கூட பயங்கரமாக வெந்து தள்ளுது இப்போ. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாகவே அந்த வீடியோ வரும். எனிவே, இது வந்து அந்த ரெக்கார்டிங் லிமிட் இல்லை அப்படிங்கிறதே எனக்கு ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ஒரு 256 GB கார்டை போட்டு 1080p தான் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் 4 மணி நேரம் கூட தாராளமாக எடுத்துக்கிட்டு இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சூப்பராக இருக்கும், நோ ப்ராப்ளம். இன்னொரு மேஜர் பாயிண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபைலு சோனியில் ஹெச்லாக், ஹைப்ரிட் லாக் காமா அப்படிங்கிறது. அதில் 3 இருக்குது, ஹெச்லாக் 2, ஹெச்லாக் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. ஹைப்ரிட் லாக் காமா, ஹெச்லாக் 3 தான் தி பெஸ்ட் கலர் ப்ரொஃபைலு. இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது கூட ஹெச்லாக் 3 காமால் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். BT 2020ங்கிற கலர் ஸ்பேஸில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இன்னுமே கலர்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அதில். ஸோ எனக்கு இன்னும் நிறையா என்ன சொல்கிறது, போஸ்ட்டில் வந்து எனக்கு நிறைய இடம் இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. ஓகே, 8 பிட்டு தான் அது, ரொம்ப இழுத்தனா உடஞ்சி போயிடும் இமேஜ். பட் டைனமிக் ரேஞ்ச் ரொம்ப நல்லா இருக்கும், கிரேடிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ சோனி A7 3லையும் A7R3லையும் தான், அப்புறம் A9ல தான் வந்தது. இப்போ இந்த கேமராலையும் ஹெச்லாக் இருக்குது அப்படிங்கிறதே வந்து ஒரு பிரமாதமான ப்ளஸ் பாயிண்ட் அது என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பேட்டரி லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா சோனி 6300 6500 ரெண்டுத்துலேயும் இருக்கிற அதே பேட்டரி தான் இந்த கேமராலையும் இருக்குது. பெரிய வித்தியாசம் கிடையாது, குட்டி பேட்டரி தான், ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்டரி கிடையாது, ரொம்ப நேரம் ஓடாது. ஆனால் சோனி ஆல்ஃபா 9 கேமரா இருக்குல்லையா, சோனியோடைய ஃப்ளாக்ஷிப் கேமரா, பிரமாதமான கேமரா அது. அந்த கேமராவில் இருக்கிற அதே ப்ராசஸர் தான் இந்த கேமராலையும் இருக்குது. ஸோ ப்ராசஸர் இன்னுமே எஃபிஷியன்ட்டு, பேட்டரியில் ஓவராக ப்ராசஸர் கை வைக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட 20-25% 25% வரைக்கும் ஈஸியாக இதில் பேட்டரி எக்ஸ்ட்ரா நிற்குது. பேட்டரி லைஃப் அதே பேட்டரி தான், ஆனால் கேமரா பேட்டரியை ரொம்ப சமயோஜிதமாக யூஸ் பண்ணுது. ஸோ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுது. எஃபிஷியண்டாக சமயோஜிதமாக தெரியல, ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுது பேட்டரியை. அதனாலே வந்து சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்குது, அதனாலே பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது இமேஜ் குவாலிட்டி. அவுட்டோரில் போய் ஒரு ஷூட் பண்ணியிருந்தேன் நான், ஒரு ஃபேமிலி ஷூட்டு. கையில் திடீர்னு ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் நான் 2014 நவம்பருக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு ஒரு ஏபிஎஸ்சி கேமரா வச்சு நான் அவுட்டோர் ஷூட் பண்ணுறேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஷூட்டு அவுட்டோர் ஏபிஎஸ்சி கேமரா வச்சு பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. இமேஜ் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, சூப்பராக இருக்குது. கிளையண்ட்டுக்கிட்டேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கூட அவங்க சொல்லலை. அவங்க இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குது, ஒன்றுமே கேட்கல. அவங்க ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஃபோட்டோஸு. ஸோ இமேஜ் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா லென்ஸும் ஃபுல் ஃப்ரேமில் போடுற அத்தனை லென்ஸ் இதில் போடலாம். ஜி மாஸ்டர் லென்ஸ் அத்தனையுமே இதில் போடலாம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஜி மாஸ்டர் லென்சஸ் இருக்குது சோனியோடது. ஸோ எல்லாமே இதில் காம்பேட்டபிள், ஃபுல்லி ஆட்டோ ஃபோக்கஸ். ஆட்டோ ஃபோக்கஸ் எல்லாமே ஃபுல்லி ஃபங்க்ஷனல். அந்த சோனி ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் என்னென்ன ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது அத்தனையுமே இதுலேயும் இருக்குது. ஸோ எந்த விதத்துலையுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, லிமிடேஷன் கிடையாது உங்களுக்கு. இதை நான் வந்து வாங்கிட்டு ட்ரை பண்ணிவிட்டு பிடிக்கலங்கிற மாதிரி இருந்தால், யூஸ் ஆகலைங்கிற மாதிரி இருந்தால் ரிட்டர்ன் பண்ணிடலாங்கிற மைண்ட் செட்டில் தான் வாங்கினேன். பட் இதை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை, சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்குது கேமரா நிஜமாவே. ஓகே, அடுத்தது முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாக்கா வெயிட் கம்மி கேமரா. அதனாலே வந்து என்னோட குட்டி கிம்பலில் என்னால் போட்டுக்க முடியும். ஸோ இந்த ஜோயின் கிரெயின் V2 பழைய கிம்பல் ஒன்று இருக்குது, அதில் தூக்கி இதை போட்டுக்கணும் நான், பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி சின்ன பியூட்டி ஷாட்ஸ் இருக்கிறதோ, சின்ன மேக்ரோ ஷாட்ஸ் இருக்கிறதோ, இல்லை ரன் அண்ட் கன் சிச்சுவேஷன், இல்லை ஒரு பேக்கப் கிம்பலாக கூட நான் வச்சுக்கோ. நான் இந்த கேமரா அதில் தூக்கி போட்டுக்கலாம், நான் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் நான். ஸோ நிஜமாவே லைட் வெயிட்டுங்கிறதும் ஒரு விதத்தில் அட்வான்டேஜஸ் தான் அது. ஓகே, நல்லா புகழ் பாடியாச்சு. இப்போது வந்து இந்த கேமராவில் பிரச்சனையே இல்லையா அப்படின்னாக்கா நிச்சயமாக பிரச்சனை இருக்குது. எல்லா கேமராவில் இருக்கிற மாதிரி தான் இந்த கேமராவும் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. எனக்கு முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னாக்கா இந்த ஃப்ளிப்போ ஸ்க்ரீன் கொஞ்சம் அப்படி வெளில வந்திருந்திருக்கலாம், பரவாயில்லை, இதை கூட சகிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏதோ ஒன்று இருக்குது. இந்த வியூ ஃபைண்டர் இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் சென்டரில் இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். இப்படியே பார்த்து அந்த லென்ஸ் கூடயே பார்த்து பழகிட்டு லென்ஸை விட்டு கொஞ்சம் தள்ளி பார்க்குறது அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சில நேரத்தில் எந்த கண்லடா வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். ஏன்னா கொஞ்சம் வெளியில் இருக்கிறதுனால அந்த மூளை டக்குன்னு அந்த மாதிரி வேலை செய்யாது. அது எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மூணாவது, இது A6300லேயும் இப்படி தான் இருக்குது, 6500லேயும் இப்படி தான் இருக்குது, இதுலேயும் அதே இப்படி தான் இருக்குது.
இந்த வீடியோ ரெக்கார்டிங் பட்டன் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இதை சொல்லும் போது இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த வீடியோ ரெக்கார்டிங் பட்டன் வந்து இங்கே இருக்கிறதுனால 6500 நான் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஏதாவது ஒரு கஸ்டமைஸ் பட்டன் இந்த C1 C2 அதில் அழுத்தினாக்கா வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகும், ஸ்டாப் ஆகும், அந்த மாதிரி வச்சுருந்தேன் நான். ஸோ அதை வந்து வீடியோ ரெக்கார்டிங் பட்டனாக வச்சுருந்தேன் நான். இப்போது இந்த கேமராவில் இந்த ஷட்டர் பட்டன் இருக்கு இல்லையா, நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஷட்டர் பட்டன் இருக்கு இல்லையா, அதுவே வந்து நம்ம ரெக்கார்டிங் ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு கூட வச்சுக்கலாம். நம்ம அப்படி கூட நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அந்த இன்னொரு கஸ்டமைசபிள் பட்டன் இல்லை அப்படிங்கிறது எனக்கு அதுக்கு பதிலாக இந்த ஷட்டர் பட்டன் இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இப்போ. ஸோ எனக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியல. என்னோட யூசேஜுக்கு மட்டும் சொல்கிறேன் நான். இன்னொரு கஸ்டமைசபிள் பட்டன் வந்து எதுக்கு வச்சிருப்பேன் அப்படின்னாக்கா, அதை ப்ரெஸ் பண்ணாக்கா ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து எனேபிள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தேன். பட் இந்த கேமராவில் புதுசாக இருக்கிற இந்த சாஃப்ட்வேரில் சப்ஜெக்டை காமிச்சாலே போகிறோம், அதுவே வந்து கண் எங்கே இருக்குது அப்படிங்கிறது அதுவே கண்டுபிடிச்சிடும். ஸோ கண் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். ஒருவேளை கண்ணை கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி கண்ணை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, எந்த கண்ணுன்னு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் வேணுமா ரைட் வேணுமா அப்படிங்கிறத கூட நீங்கள் உள்ளே போய் எப்போவுமே லெஃப்ட் ஐ தேர்டு, எப்போவுமே ரைட் ஐ தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸில் அது ஒன்று. இப்போது கண்ணு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் மூஞ்சியாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். முகத்தை கண்டுபிடிச்சிடும். முகத்தையும் கண்டுபிடிக்கலங்கிற பட்சத்தில் என்ன நகருதோ அது கரெக்டாக ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிற ஒரு மிஷின் தான் இது. ஸோ நிஜமாக அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ ஆனால் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் அப்படின்னாக்கா இந்த பட்டன் இன்னும் இங்கே இருக்கிறது தான் அது. பட் ஓகே, அவ்வளோதான். அந்த பட்டனை மறந்து தொலைக்க வேண்டியது தான். ஏன்னா இந்த பட்டன் தான் இனிமேல் யூஸ் பண்ண போகிறேன். நான் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கேன் நான். எனிவே, அடுத்தது ரொம்ப சின்ன சைஸுங்க பாடி, வெயிட் வேறு, சைஸ் வேறு. ஸோ அட்லீஸ்ட் இந்த கொஞ்சம் கிளியரன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த G Master 85 லென்ஸில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து லென்ஸை விட பாடி கொஞ்சம் உள்ளே இருக்கும். அது என்ன ஒன்றா, நான் ட்ரைபாட் பிளேட் வைக்கிறேன் அப்படின்னாக்கா லென்ஸில் போய் முட்டும் அது ட்ரைபாட் பிளேட்டு. அதெல்லாம் பயங்கர தலைவலி அது. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன உபாதைகள்லாம் இருக்குது. அவ்வளோதாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் டிஸ்அட்வான்டேஜஸ் நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். அப்படி ஒரு வேளை மேஜராக ஏதாவது பிரச்சனை ஐயோ அப்படின்ட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவை போடுறேன் நான். ஓகே, முக்கியமான கேள்விக்கு வந்துடுவோம் நம்ம. இந்த கேமரா யார் யூஸ் பண்ணலாம், யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இது பிகினர்ஸான கேமராவா இல்லை இன்டர்மீடியட் லெவல் கேமராவா அப்படின்னா, இன்டர்மீடியட் லெவலில் யூஸ் பண்ணலாம். இது நிஜமாகவே என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து Sony α7 III மாதிரி தான் இந்த கேமராவும். ஸோ A7 III மாதிரி தான் இந்த கேமராவும். பயங்கர ஆல்ரவுண்டர் கேமரா அது. ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த கேமரா எக்ஸல் ஆகுது அப்படின்னாக்கா அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதுக்காக எல்லா விஷயத்துலையுமே இந்த கேமராவில் ஏதாவது ஒன்று இருக்குது. ஸோ அதனாலேயே ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கேமரா அது. அந்த வீடியோவில் இதுதான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். செஞ்சுரி அடிக்கலைனாலும் மேட்ச் ஜெயிக்கிற கேமரா அது, அந்த மாதிரி சொல்லுவேன் நான். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது யாரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, கற்றுக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் இந்த கேமரா. நிஜமாகவே நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லை. பேர்ட் ஃபோட்டோகிராஃபி கூட நீங்கள் எடுக்கணுன்னாக்கா எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபோட்டோகிராஃபி ஸ்பெக்கில் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், 11 ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு செகண்டுக்கு. வேற என்ன வேணும்? பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு 11 ஃபோட்டோ எடுக்கிறீங்க, டர்ன்னு அடிச்சிங்கனாக்கா மிஸ் ஆகாது உங்களுக்கு ஷார்ட்ஸு. ஆட்டோ ஃபோக்கஸும் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நிஜமாகவே சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி தான் சொல்லுவேன் நான் இதில். அடுத்தது ஆக்ஷன் ஃபோட்டோகிராஃபி தாராளமாக எடுக்கலாம். வெட்டிங்கு நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். ஸோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். சின்ன சின்ன ஈவெண்ட்ஸு, பர்த்டே பார்ட்டிஸோ இல்லை போர்ட்ரேட் ஷாட்ஸோ எடுக்கிறதுல எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்கலாம். போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு நிச்சயமாக யூஸ் ஆகும். லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறதுக்கு லேண்ட்ஸ்கேப் ஏபிஎஸ்சி யாரும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் லேண்ட்ஸ்கேப்புக்கு. அப்படி ஒருவேளை நீங்கள் ஏபிஎஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஐ டோன்ட் சி வை நாட், தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வேண்டான்னு சொல்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. அவ்வளோதாங்க. ஸோ ஒரு ஜென்ரல் ஆல்ரவுண்டர் கேமரா. ஆனால் அது எல்லாமே ஒரு பேக்கப் கேமராவாக ப்ரொஃபஷனல் ரேஞ்சில் நீங்கள் போகிறீங்கன்னாக்கா பேக்கப் கேமராவாக இது நிச்சயமாக யூஸ் ஆகும். இதையே நம்பி போவேனா அப்படின்னாக்கா இன்னும் அந்தளவு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இன்னும் வரல இந்த கேமராவில். பட் நிச்சயமாக இது ஒரு நல்ல பேக்கப் கேமராவாக தான் இருக்கும், அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். ஸோ லைட் வெயிட் கம்மியாக. ஸோ அதே மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸில் அனிமல் ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது. அது அனிமல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது. ஓகே, இந்த கேமராக்கும் 6500க்கும் இருக்கிற ஒரு நிமிஷம் மிக்ஸி ஓடுது.